கேரட்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிலைட், வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய டிலைட் நம்ம எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இந்த டிலைட் பண்ணுறதுக்கு ஆயில் நெய் எதுவுமே தேவையில்லை. இதை ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் வீட்டில் பண்ணி பார்ப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேரட் வந்து ஒரு 250 கிராம் அளவுள்ள கேரட் வந்து எடுத்துக்கோங்க. அதில் நல்லா தோல்லாம் சீவிட்டு ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெட்டும்போது கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மால் பீசஸாக சின்னதாக வெட்டிக்கோங்க. ஏன்னா வேக வைக்க போகிறோம். நம்ம வேக வைக்கும் போது எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் வெந்துடும். அதுக்கு இந்த மாதிரி சின்ன பீசஸாக வெட்டிக்கோங்க. நமக்கு ஃபஸ்ட்டே சின்ன பீஸாக வெட்ட முடிஞ்சால் இதே மாதிரி நீங்கள் வெட்டிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கேரட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நம்ம 250 கிராம் கேரட்டுக்கு ஒரு கப்பு தண்ணி விட்டால் போதும். குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். நல்லா வெந்திருக்கான்னு எடுத்து செக் பண்ணி பாருங்கள். கேரட் எவ்வளோ நல்லா வந்திருக்கோ அந்தளவுக்கு நமக்கு இந்த ஸ்வீட் நல்லா வரும். நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கேரட்டை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு இந்த கேரட்டில் வந்து 150 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க அளவுக்கு இந்த அளவு ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இந்த 3 டேபிள் ஸ்பூன்றது இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுங்கள், பெரிய ஸ்பூனில். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் வாட்டரு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை வந்து நல்லா க்ரீமியாக இருக்கிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர், இது ஆப்ஷனல் தான். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுட் கலர் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதையும் அரைச்சிட்டு இந்த மாதிரி டவாவில் ஆட் பண்ணிக்கோங்க. டவாவில் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது கொஞ்சம் அரைக்காமல் அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பதத்துக்கு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. மேக்ஸிமம் இது கிளற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாவது நம்ம கிளறிட்டே இருக்கணும். நம்ம கிளற தான் வந்து அது கட்டியாகவே மாறும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி லெவல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் நல்லா கிளறணும். அப்போ தான் நமக்கு வந்து நம்ம அந்த கட்டியாக வர வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் ஆற விட்டிங்கன்னா நல்லா கட்டி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சருக்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் குழம்பு கரண்டி இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இதில் நல்லா இப்படி ஷேப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையில் தண்ணி விட்டுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் நெய் கூட விட்டு பண்ணலாம். ஆனால் வந்து தண்ணி விட்டாலே இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த பீஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா இந்த ஷேப்புக்கு வந்தோடனே கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்துருங்க. அழுத்தம் கொடுத்தோடனே இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டில் இதில் வந்து நல்லா இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணுறதுனால இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு நல்லா ஃபுல்லாக அப்ளை ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு சொட்டு ஆயிலும் இல்லை, ஒரு சொட்டு நெய்யும் இல்லை. நம்ம அதே சமயம் இந்த டெசர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப டைமும் எடுக்காது. ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். இந்த டெசர்ட்டை ஸ்பூனில் கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.